உங்க காதுல தான் அது விழல போல. நான் கவனிக்கல. ஏதோ ஒரு யோசனையில என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? என்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை என்ன குறைச்சல்? அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில நான் பண்ண ஒரே ஒரு தப்பு தான். கண்ணு மூடிட்டு ஒருத்த மேல நம்பிக்கை வச்சதுதான். அதுக்கான பலனை தான் இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்ல? ரத்னா மேடம், நம்ம ஸ்கூல்ல 7th B படிக்கிற பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ பேரு சீதாலட்சுமி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணா? ஒல்லியா தூங்கி வழிஞ்சுக்கிட்டு அடிக்கடி ஸ்கூலுக்கு கூட வரமாட்டாளே. ஐயோ, இவங்களெல்லாம் இழுத்து பிடிச்சு படிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. அவ எதுக்கு ஒல்லியா இருக்கா? அவ எதுக்கு தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கா? அவ படிக்க எதுக்காக ஸ்கூலுக்கு வர மாறான்னு யோசிச்சீங்களா நீங்க? இல்லையே. ஏன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சதுனாலதான் கேக்குறேன். அவளுக்கு என்ன? அந்த பொண்ணுக்கு ஏன்னா அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அவளுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் இல்ல. நிஜமாவா? அந்த அப்பாவுக்கும் இடுப்புக்கு கீழே நடமாட்டம் இல்ல. ஐயோ, ஏன் என்னாச்சு? அவரு கட்டிட வேலை பார்க்கிற தொழிலாளி. பாவம், 2வது மாடியில இருந்து கீழே விழுந்து இடுப்பில் முடிஞ்சு போச்சு. ஐயோ, அப்போ அந்த பொண்ணு எப்படி? இவ மட்டும் தனியா இல்ல, அவளுக்கு தங்கச்சும் ஒருத்தி இருக்கா. 3rd C செக்ஷன்ல இருக்கா. அந்த பொண்ணு பேரு பூமாதேவி. அப்போ அவளுக்கு என்னங்க சாப்பாடு? எப்படி பணம் கிடைக்கும்? அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க ஏதோ கொஞ்சம் பணம் தராங்க. ரேஷன் கடை அரிசியில சாப்பாடு, அதுவும் போதும் போதாம. அவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு வர்றது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். தன்னோட அப்பாவை இந்த ஒல்லியா இருக்க சீதாலட்சுமி அவளும் பூமாதேவியை பாத்துக்கிறாங்க. அந்த மனுஷனை குளிப்பாட்டுறாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அவருக்கு 1க்கு 2க்கு அவங்க தான் கிளீன் பண்றாங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கான். அங்கதான் அவங்க குடிசை போட்டிருக்காங்க. கரண்ட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அங்கதான் அவங்க வீடு இருக்கு. ஐயோ, பாவம். பக்கத்து தோட்டத்துக்கு போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். 2 குட்டிஸ்மா போய் இருட்டுறதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்புறம் சமைக்கணும்.